பொறுத்தவரை என் பேரு முதலாளி தான். உனக்கு என்னை பத்தி அந்த அளவுக்கு தெரிஞ்ச போதும். உன் ஏரியால நீ ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். டிசைன்லாம் பண்ணி ஸ்டிச் பண்றியாமே, அதுவும் லோ பிரைஸ்க்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு என்னால முடிஞ்சதை செய்யறேன். இன்ட்ரெஸ்டிங். நானும் நீ ஸ்டிச் பண்ணதை பார்த்தேன். நாட் பேட். உனக்கு மாசம் எவ்வளோ இன்கம் வரும்? ஐ மீன் சம்பளம். டெய்லர் கூலி, கடை வாடகை இதெல்லாம் போக ஒரு 8000 வரும். ஓ, தட்ஸ் a huge amount. ஆனா அது வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா போகுமே. ஐ மீன் மாசம் முழுக்க சாப்பாட்டுக்கே அந்த 8000 ரூபாய் சரியா போகும்னு சொன்னேன். அப்போ மற்ற செலவுக்கெல்லாம்? அதான் ட்ரெஸ், காதுல, கழுத்துல, கையில போட்டிருக்கிற இந்த கவரிங் நகைகள், இந்த எக்ஸெட்ராக்கெல்லாம் என்ன பண்ற? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்குறியோ? நான் பொதுவா எப்பவுமே டெய்லர்ஸ் கூட எல்லாம் பேச மாட்டேன். ஐ எம் பிஸி வித் மை ஸ்ட்ராட்டஜி டீம், டிசைனர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க கூட பேசுறதுக்கே எனக்கு நேரம் பத்தாது. நாம சொன்னது தைக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இருந்தாலும் உன்கிட்ட ஏன் பேசுறேன் தெரியுமா? மற்ற டெய்லர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு குவாலிஃபிகேஷன் உன்கிட்ட இருக்கு. ஐ மீன் உன்னோட ஞாபக சக்தி. தட்ஸ் அமேசிங். எங்கேயோ எப்பவோ பார்த்தத கொஞ்சம் கூட மாறாம அப்படியே டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ற அந்த குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. மன்னிக்கணும், எனக்கு காப்பி அடிக்கிற பழக்கம் இல்லை. ஓ, என்ன படிச்சிருக்க? ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைனிங்? இல்லைங்க, எல்லாமே அனுபவ அறிவுதான். அனுபவம். எதுவுமே பழகாம, எதுவுமே படிக்காம நீங்களா சொந்தமா எல்லாத்தையும் கற்பனை பண்ணி உருவாக்கிடுவீங்க, அதானே? சி, ஒன்ன மாதிரி டெய்லர்ஸ் எல்லாம் எங்கள மாதிரி பெரிய பிராண்டுக்கு ஒரு தலைவலி. நாங்க டிசைனர்ஸ்க்கு லட்சமா சம்பளம் கொடுத்து கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி எங்க பிராண்ட மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தா, உங்கள மாதிரி லோக்கல் டெய்லர்ஸ் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் உங்க சென்டிமெண்ட்டை வச்சு லாக் பண்ணி எங்க பிசினஸையே கிரஷ் பண்ண பாக்குறீங்க. நாங்க பிசினஸ் எப்படி டவுன் ஆச்சுன்னு ஸ்ட்ராட்டஜி டீம் கூட உட்கார்ந்து மண்டைய பிச்சுக்கிறோம். எனக்கு யார் பிசினஸையும் டவுன் ஆகணும்னோ இல்ல யாரையும் தோக்கடிக்க வைக்கணுங்கிற எண்ணமும் இல்ல. என்ன நம்பி வரவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை தச்சு கொடுப்பேன். எப்படி? புரியல. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி டிசைனை ரெடி பண்ணலாம், யார மாடலா வச்சு மார்க்கெட் பண்ணலான்னு பணத்தை கொட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத ஏதோ ஒரு தெருவுல 8 சைஸ் கடையில உட்கார்ந்துகிட்டு எதுவுமே பழகாது நீ செய்வியா? இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? எங்க டிசைன் முழுக்க காப்பி அடிச்சு 200-300 சம்பாதிச்சு என்கிட்டயே அது இல்லைன்னு உன்னால எப்படி சொல்ல முடியுது? உன்ன மாதிரி எங்க பிசினஸ் நச்சரிச்சு கெடுக்கிற பூச்சிங்களை எல்லாம் அப்பப்போ தலையில ஓங்கி அடிச்சு மூலையில தூக்கி போடணுமா இல்லையா? அதான முறை. நீ என்ன பண்ற? கடைக்கு ஒரு பெரிய பூட்டா வாங்கி பூட்டிட்டு நாளைக்கே இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்துரு. உனக்கு மாச சம்பளம் 50,000. 50,000. ஓகே? Hey, what are you doing? பிராணாயாமம் பண்றேன். What? யாராவது நான் அளவுக்கு அதிகமா மட்டன் தட்டி பேசினா எனக்கு கோவம் பயங்கரமா வரும் மேடம். பட்டுன்னு கை நீட்டினாலும் நீட்டிடுவேன். அதனாலதான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்க இந்த தியானம் பண்றேன். உங்ககிட்ட காசு பணம் கோடி கோடியா கொட்டி கிடக்கலாம். ஆனா வைராகியத்தோட உண்மையா உழைச்சு மானத்தோட வாழணும்னு நினைக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது கால் தூசிக்கு சமம். நீங்களாம் பணத்துக்காக ஆசைப்படுற ஆளுங்களை விலைக்கு வாங்கி பழக்கப்பட்டவங்க. உங்களுக்குலாம் அது புரியாது. என்ன உங்களால விலைக்கு வாங்க முடியவே முடியாது. வரட்டா?
அவங்க கிட்ட பணம் இருக்கட்டும், கடல் மாதிரி ஆபீஸ் இருக்கட்டும், எனக்கு என்ன? அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு பேசிட்டே போறா. உடனே பிராணாயாமா பண்ணியா இல்லையா நீ? பண்ணதுனாலதான் அவளை சும்மா விட்டுட்டு வந்தேன். இல்லனா வந்த கோவத்துக்கு அரைஞ்சிருப்பேன். நம்ம கடையை பத்தி தப்பா பேசுறா. அக்கா, அதெல்லாம் பணக்காரங்களுக்கு பிறவிலே இருக்கிற ஆணவம். அவ பணத்தையும் ஆணவத்தையும் அவளோடய வச்சுக்கணும். என்கிட்ட காட்டினா அவ்வளவுதான். அபி, நீ எதுக்கு அங்க போன? வேலைக்காக போன, வேலைய முடிச்ச, பணத்தையும் வாங்கிட்டு வந்துட்ட. அதோட அந்த இடத்துக்கு உனக்கு இருக்கிற கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. அவளையும் அவ கம்பெனியையும் ஏன் இன்னும் ஞாபகத்துல வச்சுக்கணும்? கரெக்ட். அவங்கள மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்க்கா. ஹால் விட்டு கூப்பிடுவாங்கல்ல, அப்ப பேசிக்கலாம். இன்னொரு தடவையா அந்த ஆபீஸ்க்கா? அவங்க கோடி ரூபாய் கொட்டி தந்தாலும் அந்த ஆபீஸ் வாசப்படியை மிதிக்க மாட்டேன். வேணாம் அபி, நாம ஏன் அவங்க ஆபீஸ் வாசல மிதிக்கணும்? நம்ம கடை தான் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, நாம இதை கவனிச்சாலே போதாதா? கவலைய விடு அபி. இருக்கட்டும், திரும்ப யாராவது தேடி வரட்டும். இது வரைக்கும் நானே பார்க்காத அபிய அவங்க பாப்பாங்க. அப்ப வச்சுக்கிறேன். இப்பதான் நீ சரியா சொல்லியிருக்க அபி. மறுபடியும் அவங்க பேச்சு நமக்கு எதுக்கு அபி? நீ போய் அம்மா முன்னாடி சாமி கும்பிடு. அப்பவும் உன் கோவம் குறையலனா பிராணாயாமம் பண்ண. நமக்கு ஆர்டர் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. நீ முதல்ல கட் பண்ண அபி. ஆஹா, அபி பிராணாயாமா பண்ண ஆரம்பிச்சிருச்சே. சரிதான். அக்கா, அவளை சும்மா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். அபி, மறுபடியும் முதல்ல இருந்தா. அசோக், மா, குட். யுவர் சாய்ஸ் இஸ் ரைட். சுபத்ரா, எஸ் மேம். அந்த பொண்ணோட பேர் என்ன? மேம், அபி டெய்லர். ஆ, அபி டெய்லர். அந்த பொண்ணோட வேற போட்ஸ் தெரியுமா? தெரியும் மேம். எவ்வளவு பே பண்ணீங்க? 20,000. ஜஸ்ட் 20,000? எஸ் மேம். நம்ம சீஃப் டிசைனருக்கு எவ்வளவு பே பண்றோம்? ஜஸ்ட் a minute மேம். 1 lakh மேம். ஒரு டிசைனுக்கு மட்டும் தானே? ஆமாம்மா, அது வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். இந்த டிசைன் எவ்வளோ யூனிக்காக இருக்கு பாருங்க. வெறும் 1 hour தாம்மா. 1 hourல இவ்வளோ யூனிக்கா, இவ்வளோ பர்ஃபெக்டாக யாராலையுமே ஸ்டிச் பண்ண முடியாதுமா. பேசு அசோக், அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசு. இவ்ளோ லோ காஸ்ட்ல இவ்ளோ அழகா டிசைன் பண்ணி டெமோ பண்ணி காட்டுற டிசைனர் கம் டெய்லர் கிடைக்கவே மாட்டாங்க. அதுவும் உனக்கு இருக்கிற 15 நாள்ல. சாரி, ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 14 நாள்ல. சாரி மேம், சாரி சார். என் அனாமிகா மேம் வர சொன்னாங்க, மறந்துட்டேன். ஐ ஹாவ் டு கோ. யூ கேன் கோ. அசோக், உனக்கு சின்ன வயசுல இருந்தே ஹார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம்மா, ஃபியூச்சரில் ஒரு ஃபார்ம் வச்சு முழுக்க குதிரைங்க மட்டும் வளர்க்கணும். ஏன்? ஏன்னா ஐ லவ் ஹார்ஸ். சின்ன வயசுல நீங்கள் எனக்கு ராஜா கதையெல்லாம் சொன்னப்போ அதில் வர எல்லா ராஜாவும் குதிரை மேலே தானே வருவாங்க. நான் கூட உங்ககிட்ட ஏன் எல்லா ராஜாவும் குதிரையில் வராங்கன்னு நான் கேட்டேன். அழகும் கம்பீரமும் குதிரையை தவிர வேற எந்த அனிமல் கிட்டயும் இல்ல. அதனாலதான் குதிரை மேல உட்காந்துட்டு வர ராஜாவும் கம்பீரமா தெரிவான். அதே மாதிரிதான் குதிரை கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது ஓட ஓட உடம்பு சூடாகும், வேகம் அதிகமாகும், புத்தி நிதானமாகும். அதனால தான் 15 days டைம் ஃபிக்ஸ் பண்ணி என்னை ஓடுன்னு துரத்துறீங்களா?